புதுக்கோட்டை மாவட்டத்தில் மத நல்லிணக்க மீளாத விழா நடைபெற்றது. இவ்விழாவில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினார். புதுக்கோட்டை மாவட்டம் இழுப்பூரில் புதுக்கோட்டை மாவட்ட ஜமாத்துல் உலமா சபை சார்பாக மத நல்லிணக்க மீளாத விழா நடைபெற்றது. இந்த விழாவில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் கலந்து கொண்டு பேசினார். அப்போது கூறும்போது, இஸ்லாம் இந்தியாவில் எப்படி வளர்ந்தது என்று பலரும் மத்திய கிழக்கு ஆசிய நாடுகளில் இஸ்லாம் வளர்ந்ததற்கு காரணம் தேவையில்லை, ஆனால் இந்தியா போன்ற நாடுகளில் எப்படி வளர்ந்தது, ஆப்பிரிக்கா நாடுகளில் எப்படி வளர்ந்தது, இஸ்லாமிய அரசியல் எப்படி தோன்றின, உலகளாவிய அளவில் இஸ்லாம் எப்படி கோலாற்றுகிறது, இப்படி யோசிக்கிறவர்கள், சிந்திக்கிறவர்கள், நேர்மையாய் சிந்திப்பவர்கள் இஸ்லாமிய சமத்துவ கோட்பாடுதான் அதற்கு முதன்மையான காரணம் என்பதை உணர்ந்தவர்கள். சகோதரத்துவத்தையும் சமத்துவத்தையும் ஏற்க முடியாதவர்கள் முஸ்லிம்கள் மதமாற்றம் செய்கிறார்கள் என்ற வதந்திகளை பரப்புகிறார்கள். இந்தியாவில் அதுதான் பிரச்சனை. பாகிஸ்தான் என்று ஒரு நாடு உருவானது என்று சொன்னால் அது இஸ்லாமியத்தின் வெற்றியை தவிர மதமாற்றத்தால் நிகழ்ந்ததல்ல. அந்த நாடு பிரிந்தாலும் கோடிக்கணக்கான இஸ்லாமியர்கள் இந்தியா எங்கள் தாய்நாடு என்று சொல்லி, இஸ்லாம் எங்கள் வழிபாடு என்று சொல்லி முழங்கியவாறு இந்த மண்ணிலேயே சகோதரத்துவத்தை பேசுகிறார்கள். அதுவும் இஸ்லாமிய வெற்றிதான். வெறுப்பு என்பது இஸ்லாத்தின் அடிப்படையாக கோட்பாடாக இருந்தால் அது சிதறிப்போய் இருக்கும். உன்னை விட நான் பெரிய ஜாதி, மேலானவன், உன்னை தொட முடியாது, உன்னை தொட்டால் தீட்டு, பார்த்தால் தீட்டு, நான் குளிக்க வேண்டும் என்று இதுதான் வெறுப்பு அரசியலின் அடிப்படை. வெறுப்பு அரசியலின் வேர் அது இஸ்லாமில் அல்ல. ஒரு இந்துவாக இருந்தாலும் அவரை பார்த்தவுடன் கை குலுக்கி அவரை மார்போடு கட்டி அணைத்து சகோதரத்துவத்தை போதிக்கிறது. அனைத்து ஆற தழுவுகிற உயர்ந்த பண்பை இஸ்லாம் கொண்டு இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு முஸ்லிம் எங்கே வளர்வதற்கு காரணம் திட்டமிட்டு மதமாற்ற முயற்சிகள் என்று பரப்புகிறார்கள். அது உண்மை இல்லை. மீனாட்சிபுரத்தை பற்றி தோழர்கள் சொன்னார்கள். அது குறித்து நான் ஆய்வு செய்து டாக்டர் பட்டம் பெற்றேன் என்பதை நினைவுபடுத்தினார்கள். வெறுமன டாக்டர் பட்டம் பெறுவதற்கு நான் அந்த ஆய்வை செய்யவில்லை. டாக்டர் பட்டம் தான் பெற வேண்டும் என்று சொன்னால் தமிழ் துறையில் ஏதாவது ஒரு துறையை எடுத்து ஆய்வு செய்திருப்பேன். 3 நாட்களில் முடித்து இருக்க முடியும். அண்ணாவின் பேச்சை ஆய்வு செய்திருந்தால் உடனே பட்டம் கிடைத்திருக்கும். கலைஞரின் எழுத்தை ஆய்வு செய்திருந்தால் உடனே பட்டம் கிடைத்திருக்கும். ஏதேனும் அப்படி ஒரு தலைப்பை எடுத்து முனைவர் பட்டம் பெறுவது கடினமான ஒன்று அல்ல. மீனாட்சிபுரத்தில் இருக்கின்ற இஸ்லாமியர்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட தோழர்கள் யாருடைய தூண்டுதலின் பேரிலும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. அலை மோதுகிறார்கள். இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று அங்கே இங்கே என அழைக்கிறார்கள். கேரளாவிற்கு செல்கின்றார்கள், திருநெல்வேலிக்கு செல்கின்றார்கள். உடனே அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. பல மாதங்கள், சில வருடங்கள் என ஓடியது. கடைசியாக தான் திருநெல்வேலியில் இருக்கின்ற ஒரு சபை அதற்கு நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம், உங்களது பட்டியலை தாருங்கள் என்று கேட்டார்கள். அதன் பிறகுதான் இஸ்லாம் தழுவுதல் நிகழ்ச்சி நடந்தது. இது வரலாறு. அப்போது வளரும் தலைவராக இருந்த வாஜ்பாய் அங்கே ஓடி வந்து அந்த ஊரிலே இருந்தார். அப்படியும் மதம் மாறக்கூடாது என்று கேட்டுக்கொண்டார். ஜாதிய கொடுமைகளை தடுப்பதற்கு அங்கு யாரும் வரவில்லை. ஜாதிய வன்கொடுமைகளால் பாதிக்கப்பட்ட தலித்துகளுக்கு யாரும் ஆதரவு தரவில்லை. குடிசைகளை கொளுத்தக்கூடாது என்று யாரும் கூறவில்லை. சாதியின் பெயரை சொல்லி இழிவுபடுத்தக்கூடாது என்று அப்படி ஒரு நிலை என்று சொல்வதற்கு ஆள் இல்லை. இன்றைக்கு தமிழ்நாட்டை குறிவைத்து விட்டார்கள். தமிழ்நாட்டை சாதி பாதையும் மத பகையையும் தீமூட்டி வளர்க்கிறார்கள். யாகம் வளர்ப்பது போல் வளர்க்கிறார்கள். நெய் ஊற்றி வளர்ப்பது போல் வளர்க்கிறார்கள் என கூறினார். வதந்திகளை பரப்புகிறார்கள். இந்தியாவில் அதுதான் பிரச்சனை. பாகிஸ்தான் என்று ஒரு நாடு உருவானது என்று சொன்னால் அது இஸ்லாத்தின் வெற்றியை தவிர மதமாற்றத்தால் நிகழ்ந்த ஒன்று அல்ல. அந்த நாடு பிரிந்தாலும் கோடிக்கணக்கான இஸ்லாமியர்கள் இந்தியா எங்கள் தாய்நாடு என்று சொல்லி, இஸ்லாம் எங்கள் வழிபாடு, இந்தியா எங்கள் தாய்நாடு என்று முழங்கியவாறு இந்த மண்ணிலேயே அவர்கள் சகோதரத்துவத்தை பேணுகிறார்கள் என்று சொன்னால் அதுவும் இஸ்லாத்தின் வெற்றிதான். அதுவும் இஸ்லாம் என்கிற கோட்பாட்டுக்கு கிடைத்த வெற்றி. வெறுப்பு இஸ்லாத்தில் ஒரு அடிப்படை கோட்பாடாக இருந்தால் அது சிதறி போயிருக்கும். உன்னை விட நான் பெரிய சாதி, மேலானவன், உன்னை நான் தொட முடியாது, உன்னை தொட்டால் தீட்டு, பார்த்தால் தீட்டு, நான் குளிக்க வேண்டும். இதுதான் வெறுப்பு அரசியலின் அடிப்படை. வெறுப்பு அரசியலின் வேர் அது இஸ்லாத்தில் இல்லை. ஒரு இந்துவாக இருந்தாலும் கூட அவனை பார்த்ததும் மார்போடு கட்டி தழுவுகிற உயரிய நட்பண்பை போதித்திருக்கிறது. தொடுவதோடு நின்றுவிட
ஒரு உயர்ந்த பண்பை இஸ்லாம் போதித்தது. இது சாதாரணமான ஒன்று அல்ல. இந்த பண்பு வளர்வதற்கு எத்தனை நம்பிக்கை அந்த நபிகளின் மீது மக்களுக்கு இருந்திருக்க வேண்டும். நபிகள் நாயகத்தின் மீது அவர் போதித்த அந்த போதனைகளின்படி சாதி மத வேறுபாடு இல்லாமல், பாகுபாடு இல்லாமல் சகோதரத்துவத்தை பேண வேண்டும் என்கிற அந்த உயரிய பண்புதான் மானுடத்தின் உயரிய மாண்பாக வளர்ந்திருக்கிறது. இஸ்லாத்தின் சிறப்பியல்பாக வளர்ந்திருக்கிறது. ஆனால் இன்றைக்கு முஸ்லிம்கள் இங்கே வளர்வதற்கு காரணம் திட்டமிட்ட மதமாற்ற முயற்சிகள் என்று பரப்புகிறார்கள். அது உண்மை இல்லை. மீனாட்சிபுரத்தை பற்றி இங்கே தோழர்கள் சொன்னார்கள். அது குறித்து நான் ஆய்வு நடத்தியதிலே டாக்டர் பட்டம் பெற்றேன் என்பதை நினைவுபடுத்தினார்கள். வெறுமன டாக்டர் பட்டம் பெறுவதற்காக நான் அந்த ஆய்வை செய்யவில்லை. அதுதான் என்னுடைய ஆசை என்றால் தமிழ் துறையிலே ஏதேனும் ஒரு இலக்கிய தலைப்பை எடுத்து ஆய்வு செய்து 3 ஆண்டுகளில் முடித்திருக்க முடியும். அண்ணாவின் பேச்சில் ஆய்வு செய்திருந்தால் உடனே பட்டம் கிடைத்திருக்கும். கலைஞரின் எழுத்தில் ஆய்வு செய்திருந்தால் உடனே பட்டம் கிடைத்திருக்கும். ஏதேனும் அப்படி ஒரு தலைப்பை எடுத்து முனைவர் பட்டம் பெறுவது கடினமான ஒன்று அல்ல, இலகுவான ஒன்றுதான். முனைவர் பட்டம் பெறுவதின் நோக்கமில்லை. இந்த சமூகத்தில் இப்படி ஒரு மாற்றம் நிகழ்ந்ததற்கு எது காரணம்? ஒரே கிராமத்தில் 100கணக்கான குடும்பங்கள் தலைமுறை தலைமுறையாய் பின்பற்றி வந்த கலாச்சாரத்தை உதறி எறிந்துவிட்டு நாங்கள் இஸ்லாமியர்களாக மாறப்போகிறோம் என்று முடிவெடுக்கலாம் என்றால் அந்த முடிவெடுக்கிற புள்ளி அவனுக்குள் எந்த மாற்றத்தை ஏற்படுத்தியது என்பதை ஆய்ந்தறிய வேண்டும். மாறிய பிறகு வாழ்நிலை என்னவாக இருக்கிறது என்பதை கண்டறிய வேண்டும் என்கிற அந்த முனைப்பில்லா முனைவராக நான் உங்கள் முன்னால் இருக்கிறேன். இந்த முனைவர் பட்டத்தை என்னால் பெற முடியும். இன்றைக்கு அங்கே இஸ்லாமியர்களாக இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட தோழர்கள் யாருடைய தூண்டுதலின் பேரிலும் இஸ்லாத்தை ஏற்கவில்லை. அலைமோதுகிறார்கள். அங்கே போகிறார்கள், இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். இங்கே போகிறார்கள், கேரளாவுக்கும் போகிறார்கள். திருநெல்வேலியிலே இருந்த ஒரு சபையை போய் பார்க்கிறார்கள். உடனே அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. பல மாதங்கள், சில வருடங்கள் என்று ஓடி கடைசியாகத்தான் திருநெல்வேலியிலே இருந்த ஒரு சபை அதற்கு நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம், உங்கள் பட்டியலை தாருங்கள் என்று கேட்டு அதன் பிறகு அந்த இஸ்லாம் தழுவுதல் நிகழ்ச்சி நடந்தது. இது வரலாற்று உண்மை. அப்போது வளரும் தலைவராக இருந்த வாஜ்பாய் இங்கே ஓடோடி வந்தார். அந்த ஊரிலேயே இருந்தார். அப்படி மனம் மாறக்கூடாது என்று கருதினார். சாதி கொடுமைகளை தடுப்பதற்கு யாரும் அப்படி முனைப்பு காட்டவில்லை. சாதிய வன்கொடுமைகளால் பாதிக்கப்பட்ட அந்த தலித்துகளுக்கு யாரும் ஆறுதல் சொல்ல முன்வரவில்லை. குடிசைகளை கொடுக்கக்கூடாது என்று தடுக்க யாரும் இல்லை. சாதி பெயரை சொல்லி இழிவுபடுத்த கூடாது, அது இந்துத்துவத்தில் அப்படி ஒரு நிலை இல்லை என்று சொல்ல ஆள் இல்லை. ஆனால் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்கிற போது ஓடோடி வந்தார்கள். உங்களுக்கு என்ன வேண்டும் கேளுங்கள். சுடுகாடு வேண்டுமா? சுடுகாட்டு பாதை வேண்டுமா? புதிய வீடுகள் வேண்டுமா? தார் சாலைகள் வேண்டுமா? கழிப்பறை வசதிகள் வேண்டுமா? பொருளாதார உதவிகள் வேண்டுமா? வணிகம் செய்ய உங்களுக்கு வாய்ப்புகள் வேண்டுமா என்றெல்லாம் கேள்விகளை எழுப்பினார்கள். அப்படி உதவியும் செய்தார்கள். என்னுடைய கேள்வி என்னவென்றால், ஒரு மதத்திலிருந்து இன்னொரு மதத்திற்கு நூற்றுக்கணக்கானவர்கள் ஒரே நேரத்தில் மாற முடிவு செய்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கான காரணங்களை ஆய வேண்டாமா? அந்த காரணங்களை களைய வேண்டாமா? அப்படி ஒரு இழிவான நிலை நம் மதத்தில் இனி இருக்கக்கூடாது, அதை சீர்திருத்த வேண்டும் என்று முயற்சிக்க வேண்டாமா?
அவனும் இந்து நீயும் இந்து, அவனை ஏன் கோயிலுக்குள்ளே நுழைய விடாமல் தடுக்கிறாய்? நான் இவனை கோயிலுக்குள் அழைத்து போகிறேன் என்று அழைத்து போவதற்கு எத்தனை பேர் முன்வந்தார்கள்? பொது பாதையிலே சாலையிலே பிணத்தை தூக்கி செல்ல தடுப்பவன் யார்? அவனும் இந்து நீயும் இந்து, அவனை ஏன் தடுக்கிறாய்? அந்த பிணத்தை நானே தோழி தூக்கி செல்கிறேன் என்று எத்தனை பேர் அந்த இடத்தில் வந்து நின்றார்கள்? இன்றைக்கும் காவல்துறை அதிகாரிகள் பாடையை சுமந்து செல்கிற நிலையை நாம் பார்க்கிறோம் பல கிராமங்களில். இந்தியா முழுவதும் இது தொடர்கிறது. இஸ்லாம் ஒருபோதும் இத்தகைய பாகுபாடுகளை அங்கீகரித்ததில்லை. அதை பார்த்தாவது நாமும் அதை போலவே பாகுபாடு இல்லாத ஒரு சமூகமாக இதை கட்டமைக்க வேண்டும் என்ற எண்ணம் முகிழ்க்க வேண்டாமா? இதுதான் என்னுடைய பணிவான கேள்வி, வேண்டுகோள். இந்து மதத்திற்கு நாம் எதிரானவர்கள் இல்லை, இந்து சமூகத்திற்கு நாம் எதிரானவர்கள் இல்லை. இந்த வெறுப்பு அரசியலை பேசுகிற கட்சிகளை விமர்சிக்கிறோம், அமைப்புகளை விமர்சிக்கிறோம். ரெண்டுக்கு வேறுபாடு இருக்கிறது. அந்த கட்சியை அல்லது அமைப்புகளை சங்கங்களை விமர்சிக்கிற போது ஒட்டுமொத்தமாக இந்துக்களுக்கே நாம் எதிராக இருக்கிறோம் என்பதை போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துகிறார்கள். உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி குடியரசுத் தலைவருக்கு அடுத்து, இந்திய பிரதமருக்கு அடுத்து அமரக்கூடிய மிக உயர்ந்த பீடம் இந்திய உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி பொறுப்பு. அந்த பொறுப்பிலே இருக்கிற உயரிய பீடத்திலே அமர்ந்திருக்கிற B.R. கவாய் ஒரு தலித் சமூகத்தை சார்ந்தவர் என்பதனாலேயே உச்ச நீதிமன்றத்திற்குள்ளேயே ஒருவன் தன் காலில் அணிந்திருந்த ஷூவை கழற்றி எறிகிறார். இருக்கையை நோக்கி அவரை தொடக்கூடிய அளவுக்கு போய் விடுகிறது. யார் இங்கே பதறி போனார்கள்? குடியரசுத் தலைவர் ஏதாவது அதை பற்றி வாய் திறந்திருப்பாரா? கபில் சிபல் கண்டித்த பிறகுதானே பிரதமர் கண்டித்து ஒரு ட்வீட் போடுகிறார். அமித்ஷா வருத்தப்பட்டிருப்பாரா? இந்திய தலைமை நீதிபதியை இப்படி அவமதித்திருக்க கூடாது என்று கண்டன குரல். இந்த தேசம் எங்கே போய் கொண்டிருக்கிறது? அதை கண்டித்து நான் ஒரு ஆர்ப்பாட்டம் செய்து ஆர்ப்பாட்டத்தை முடித்துக் கொண்டு நான் திரும்புகிற போது ஒருவன் வந்து வழிமறிக்கிறான், வம்பிழுக்கிறான். அதை கண்டிக்கிற திராணி யாருக்கும் இல்லை. திருமாவளவன் கூட இருந்தவர்கள் அவனை அடித்து விட்டார்கள் என்று கதறுகிறார்கள், பதறுகிறார்கள், துடிக்கிறார்கள். திருமாவளவன் ஒரு ரவுடி, திருமாவளவன் கூட இருப்பவர்கள் ரவுடி என்கிறார்கள். ஒரு தலைவரின் காரை வழிமறித்தது தவறு என்று சொல்லுகிற துணிச்சல் யாருக்கும் இல்லையே, ஒரு தலைமைக்கும் இல்லையே.